சலாம். வலைக்கும் சலாம். வலைக்கும் அஸ்ஸலாம். தொடர்வோம். தொடர்ந்து குரான் படிக்கலாம், குரான் கற்றுக்கொள்வோம். இப்ப நம்ம தொடர்ந்து, அதாவது 9ஆம் அத்தியாயத்தின் வசனங்களை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல 114 வரைக்கும் 15 கூட படிச்சோம். 115 படிச்சோம் ஆல்ரெடி. இப்ப மறுபடியும் கூட அந்த கிளான்ஸ். அவர்களை அவர் வழி நடத்திய பின்னர் எதிர்பார்க்க வேண்டியது என்ன என்பதை அவர்களை அவர் வழி நடத்திய பின்னர் எதிர்பார்க்க வேண்டியது என்ன என்பதை முதலில் அவர்களுக்கு சுட்டி காட்டாமல் கடவுள் எந்த சமுதாயத்தையும் வழி தவறுதலில் அனுப்பிவிடுவதில்லை. எல்லா விஷயங்களையும் கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். அல்லாஹ் பல முறை வழி நடத்துகிறார். வழி நடத்திய பின்னர் அவங்க மறுபடியும் தவறான வழிக்கு பாதை மாறி போகின்றார்கள். திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் திரும்பவும் வழி நடத்துகின்றார். அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையில அவங்களுக்கு சிக்கல் ஏற்படுது. அந்த அந்த நேரத்தில் தூதர் அனுப்பப்படுகின்றார். அப்போ அவங்களுக்கு அது சரியான பாதையை பின்பற்றாதவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. அழிவுக்குள்ளாக்கப்படுகின்றார்கள் அல்லது தண்டிக்கப்படுகின்றார்கள். பல விதமாக அல்லாஹ் அதனை செய்கின்றாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை எதிர்பார்க்கிறதுக்கு அதுக்கு முன்கூட்டியே சொல்லப்படுது. எதிர்பார்க்க வேண்டியது என்ன என்பதை அவர்களுக்கு முதலில் சுட்டி காட்டாமல் எந்த சமுதாயத்தையும் வழி தவறுதலில் அனுப்பிவிடுவதில்லை. அப்ப இதுதான் நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்ட பிறகுதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கப்புறம் அதை பொருட்படுத்தாமல் நமக்கு நடக்க போறது தவறாக நடக்க போகுது, நம்ம பாட போகிறோம் என்பதை அறிந்தும் அந்த நிலையை மறுத்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, வழி தவறக்கூடிய பாதையில தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனாலதான் அதை அல்லாஹ் சொல்றாரு, அப்படி சொல்லிட்ட பிறகுதான் அவங்க வழி தவறுதல செல்ல அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்றாரு. எல்லா விஷயங்களையும் கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். நான் சொல்ற விஷயம் புரியலன்னா கூட நீங்க திரும்ப கேளுங்க, மறுபடியும் அதை வேற விதமா சொல்லி பார்க்கலாம். சொல்றது அதாவது ஒரு விசில அடிச்சாதான், விசில் அடிச்ச பிறகுதான் அங்க அவங்க அலர்ட் ஆகுறாங்களாங்கிறத அலர்ட் ஆக விசில கொடுக்குறாரு. ஆனா அதை அவங்க பொருட்படுத்தாம என்ன செய்யறாங்கன்னா, வேற பக்கம் போயிடுறாங்க அல்லது தவறாக நடந்து கொள்கின்றார்கள். அதுல காதுல வாங்காம இருக்கிறதுனால அவங்க அந்த என்ன சொல்றது, அந்த வழிதேவர்கள் தான் போறாங்க. அதன் பின்விளைவு அவங்களுக்கு என்ன சொல்றது, பாதிப்பு தான். அவங்க கடுமையான தண்டிக்கப்படுகின்றார்கள் அல்லது அழிவுக்கு வேலை வருகின்றது, அழிவுக்குள்ளாக்கப்படுகின்றார்கள் அப்படிங்கிறது பல விதமா சொல்றாரு அல்லாஹ். முதலே ஒரு சைன் கொடுக்கிறார் அல்லாஹ். அடுத்து 116வது வசனம். புரியலன்னா கேளுங்க, திரும்ப பேசுவோம், அல்லது உங்களுடைய அபிப்பிராயம் கருத்துக்களை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து 116வது வசனம். கடவுளுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் உரியது. அவர் வாழ்வையும் மரணத்தையும் கட்டுப்படுத்துகின்றார். ஓர் இரட்சகராகவும் அதிபதியாகவும் கடவுளுடன் எவரும் உங்களுக்கு இல்லை. இது பல இடங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றாரு. லஹு மாஃபிஸ் சமாவாத்தி வமாஃபில் அர்து. வானங்களில் உள்ள ஒவ்வொன்றும், நான் சொன்னது அந்த அரபி வாசகம், வானங்களில் உள்ள ஒவ்வொன்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் அவருக்கே உரியது. லஹு மாஃபிஸ் சமாவாத்தி வமாஃபில் அர்து. இந்த வாக்கியத்துக்கான அரபி வாசகம் நான் மனப்பாடம் பண்ணல. கடவுளுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அரபியில முல்கு அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். அந்த மாதிரியான முல்க். அதான் அந்த 2ஆம் அத்தியாயம் 155வது வசனத்துல கூட அந்த விஷயம் இருக்கு. அடுத்து அந்த வசனத்துல அவர் வாழ்வையும் மரணத்தையும் கட்டுப்படுத்துகின்றார்னா அது எங்கே, யாருக்கு மரணம் தரப்படணும், அது எல்லாமே. அதான் மரணத்தை பற்றி நிறைய வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். குறிப்பா 3ஆம் அத்தியாயம் 154 அதுல அவர்கள் தவழ்ந்தேனும் அந்த இடத்துக்கு சென்றுவாங்க, மரணத்தை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறத ஒரு நொடியோ ஒரு மணி நேரமோ
முந்தவோ பிந்தவோ முடியாது. அந்த மரணம் வந்து அவங்களை பிடித்தே தீரும். கடுமையான கோட்டைகளுக்கு நடுவில் வசித்தாலும் அந்த மரணம் அவர்களை பிடித்தே தீரும். 4ஆம் அத்தியாயம் 78ஆம் வசனம். அது நமக்கு ஏற்கனவே பிரபலமான வசனம். அதான் காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறது. 3ஆம் அத்தியாயம் 154 154 அதான், உங்களுடைய வீடுகளில் தங்கி இருந்தாலும் கொல்லப்பட வேண்டுமென்று விதிக்கப்பட்டிருந்தவர்கள் தங்களுடைய மரண படுக்கைகளுக்கு தவழ்ந்தேனும் வந்திருப்பார்கள். அந்த அளவுக்கு அது சொல்றாரு. தவழ்ந்தேனும் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. எங்க மரணிக்கணுமோ, நான் வீட்டில் இருந்துக்குவேன், எனக்கு பாதுகாப்பு இருக்கு, நான் வெளியே போனா அங்கே அல்லது போருக்கு சென்றால் கிளம்பி சென்றால் அவங்களோட சேர்ந்து இருந்தா எனக்கு மரணம் முடிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வீட்டில் இருந்தாலும் இந்த இந்த போர் தளத்துக்கு வந்து செத்து போயிடுவாங்க. அங்கே அது நடக்குங்கிறது எல்லாம் சொல்றாரு. அதைத்தான் அவங்க தவறாக அவங்க பேசுறத அடுத்த 156 சொல்றாரு. நம்பிக்கை கொண்டவரை உங்களைத்தான் நம்ப மறுத்து விட்டதுடன் போருக்காக பிரயாணித்த அல்லது அணிதிரண்ட தங்களுடைய உறவினர்களை பற்றி அவர்கள் எங்களுடன் அவர்கள் மரணித்திருக்கவோ அல்லது கொல்லப்பட்டிருக்கவோ மாட்டார்கள் என்று கூறியவர்களை போன்று இருக்காதீர்கள். அது அல்ல மரணத்தை கட்டுப்படுத்துகின்றார், வாழ்வையும் கட்டுப்படுத்துகின்றார்ங்கிறத நம்ம உறுதியா நம்பக்கூடியவர்களா இருந்தா போருக்காக கிளம்புங்க, புறப்படுங்க, அதுக்கு கட்டளையிடப்பட்ட பின்னர் அதை புறக்கணித்து அலட்சியப்படுத்தி விட்டு இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பாரதூரமான விஷயங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நல்லா சொல்றாரு. வாழ்வையும் மரணத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அவர் தான். ஒரு இரட்சகராகவும் கடவுளுடன் அதிபதியாகவும் கடவுளுடன் எவரும் உங்களுக்கு இல்லை, அதையும் சொல்றாரு. இரட்சகர் என்றால் ஒரு அடிமைக்கு அங்கே எஜமானன் இருக்கிறார். ஒரு சிறியவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு தந்தை தாய் இருக்கிறாங்க. அவங்களாம் அந்த 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 வார்த்தைகளை கொண்டுதான் அர்பாப் வந்து சொல்றாரு. அல்ல அர்பயீன் அப்படி சொல்றாரு. அப்படி ஒரு ரப்புங்கிற வார்த்தையினுடைய தொடர்பாகத்தான் அந்த வார்த்தையெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அடிமைக்கும் அந்த ரப்புங்கிற வார்த்தை, அவருடைய எஜமானர் ரப்பு அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கும். அப்ப அந்த ஒரு இரட்சகராக இருக்கக்கூடியவராக நமக்கு நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான். நம்ப மறுப்பவர்களுக்கோ இரட்சகரோ அல்லது அதிபதியோ இல்லை என்று சொல்றார். அதுதான் அவங்க வேற இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஒரு இரட்சகராகவும் அதிபதியாகவும் கடவுளுடன் எவரும் உங்களுக்கு இல்லை. அப்ப நம்ப மறுப்பவர்கள் கடவுளை தங்களுடைய இரட்சகராக அமைத்துக் கொள்வதில்லை. கடவுள் மட்டும்தான் நம்மை பாதுகாக்கக்கூடியவர், நமக்கு போஷிக்கக்கூடியவர், நமக்கு உணவளிக்கக்கூடியவர், வாழ்வளித்தவர், நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து தரக்கூடியவர், வாழ்வாதாரங்களை நிறுத்தி வைத்துக் கொள்ளக்கூடியவர், அளிக்கக்கூடியவர். இப்படி அந்த இரட்சகருக்கு என்னென்ன அந்த பொறுப்பு இருக்கோ அதையெல்லாம் நம்முடைய அல்லாஹ் அதை கொண்டிருக்கிறார். நாம் வணங்கக்கூடிய, நாம் வழிபாடு செய்யக்கூடிய அந்த அல்லாஹ் தான் இரட்சகராக இருக்கிறார். நமக்கு எல்லாம் செஞ்சு தர்றாரு. அவரை தாண்டி நம்ம எதையும் யாரையும் இரட்சகராகவோ அதிபதியாகவோ ஆக்கி கொள்ளக்கூடாது என்ற அந்த நிலையிலிருந்து பிறண்டவர்களுக்கு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இரட்சகராகவோ அதிபதியாகவோ எவரும் இல்லை அப்படின்ட்டு வேற இடங்கள்ல சொல்றாரு. அதை நம்ம பார்க்க முடியும். நம்ப மறுப்பவர்களுக்கோ இரட்சகர் இல்லை. அந்த தலைப்புல சர்ச்ல போட்டோம்னா அது கிடைக்கும் இந்த வசனம். தேவைப்பட்டா எடுத்துக்குவோம். அதான் இப்போ அந்த விஷயத்தை நம்ம புரிந்து என்றால் நம்ம வாழ்க்கை ரொம்ப சுலபமாயிடும். நம்ம வாழ்க்கை தான் நமக்கு ஒரு கேள்விக்குறியா நிற்கிது நம்ம முன்னால. இதை இப்ப எப்படி செய்யறது, இன்ன விஷயத்தை என்ன மாதிரி செய்யறது, யாருக்கிட்ட நம்ம இந்த ஆலோசனையை பெறுவது, எப்படி நடந்து கொள்வது, பேசுவது எப்படி, ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது எப்படி, எல்லாத்தையும் நமக்கு ஒவ்வொன்றுக்கும் அங்கே ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. கைடன்ஸ் இல்லாம யாரையும் செய்ய முடியாது. யாராலும் எதையும் செய்ய முடியாது. கைடன்ஸ் இல்லாமல் செய்வது என்பது ஒரு தத்துப்பித்தான ஒரு இதாயிடும். அதாவது தப்பா நடந்துடும். ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடக்கும். கைடன்ஸா இருந்துச்சுன்னா இப்ப அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த டீச்சர் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள், நன்றாக கற்று சேர்ந்தவர்கள், நன்றாக அதை பற்றி அறிந்தவர்கள், அவங்க இருந்து கொண்டு அதை வந்து கைட் பண்ணுவாங்க. அது இல்லைன்னா என்ன சொல்றது, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்க நடுக்காட்டை தத்தளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்ப அதெல்லாம் நம்ம இல்லாம இருக்கணும், வாழ்க்கை ஸ்மூத்தா போகணும், அமைதியா இருக்கணும், நல்ல நமக்கு நல்ல எண்ணங்கள் வரணும், கடவுளை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி என்றால் நமக்கு நம்முடைய நம்முடைய கடவுள் தான் நம்முடைய இரட்சகராக இருந்தால் அது நிகழ்ந்தேறும். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, சால்வ் ஆயிடும். எல்லாம் பிரச்சனை கண்ணு முன்னால வரக்கூடியது பின்னால போயிடும், அப்படியே சால்வ் ஆயிடும். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் உணர வேண்டும். அது அந்த இல்லாட்டா நமக்கு வந்து முறுக்கி நிற்கும், எல்லாமே சிக்கலா இருக்கும். அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. வேறுபாடு தெரிஞ்சு கொள்ளணும் ரெண்டுக்கும் தொடர்ந்து. ஏன்னா வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுங்கிறத அடிக்கடி இப்ப சந்தர்ப்பங்கள்ல ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் போன தர இந்த நம்பர் வந்துகிட்டே இருக்கு. அதை நான் இன்னும் அப்ளை பண்ணலங்கிறது என்னை பொறுத்தவரையில தெரியுது. இன்னைக்கு கூட ஒரு பையனிட்ட ரொம்ப அதிகமா சத்தம் போட்டு பேசிட்டு வந்தேன். அதெல்லாம் வந்து நினைக்கும் போது ஏன் நான் இப்படி பேசுறேன், ஒரு பொறுமையா கருத்தை அதே விஷயத்தை ஒரு இயல்பாக சொல்றதுக்கும் முடியும். ஆனா அந்த இயல்பா சொல்றதுங்கிறது ரொம்ப பிரயத்தனப்பட அதை செய்ய முடியாம தவிக்கிறேன். அது எல்லாம் எனக்கு சரியாக செய்து தர வேண்டும். அல்லாட்ட நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதான் 3 வசனம். இந்த டைமிங் வரும்போது 3:21 பார்க்கறது அப்படிலாம் வந்து அடிக்கடி வருது. வேதத்தின் பகுதி வழங்கப்பெற்றவர்களை கடவுளின் இந்த வேதத்தை ஆதரிக்குமாறும் மேலும் அதனை தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பிரயோகிக்குமாறும் அவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர், பின்னர் அவர்களில் சிலர் வெறுப்பில் திரும்பி சென்று விடுகின்றனர் என்பதை நீர் கவனித்தீரா? உடனே நம்ம தான் வெறுப்புலாம் திரும்பி செல்றது இல்லையே, நம்ம சரியா வந்து இருக்கிறோமே அப்படின்னு சொல்ல முற்படுவோம். அந்த நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க, நமக்கு இது பொருந்தாதே, நம்ம சரியா தான் இருக்கோம் அப்படி. ஆனால் அது வந்து இதை வைத்து நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம சொந்த வாழ்வில் பிரயோகிக்கிறோமா, பிரயோகித்து கொண்டிருக்கிறோமா, யாருக்கு நமக்கு கீழே உள்ளவர்கள்ட்ட அன்பாடும் கனிவாடும் பேசுறது, தவறான முறையில அவங்க நடத்தாமல் இருப்பது, பல விதங்களில் தன்னுடைய பெற்றோரை அன்பாக நடத்துவது, அவங்களுக்கு கனிவோட நடந்து கொள்வது, ரெக்கையை தாழ்த்தி கொள்வது, அவர்கிட்ட சி என்று கூட சொல்லாமல் இருப்பது, இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குது. அது பிரயோகிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அது வாட்டில் இது இருக்கு, புக்கில் இருக்கு, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருந்தோம் என்றால் அப்போ நம்ம வந்து சப்மிஷன்ல குறைபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொன்றாக அதை பயிற்சி செய்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவதற்கான முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதை நமக்கு கபூல் செய்து தர வேண்டும் என்பதை நம்ம பிரார்த்தனையை வைத்துக் கொள்வோம். அடுத்து அதான் அதுக்கு முந்தைய 9ஆம் அத்தியாயம் படிக்கிறோம். நம்ம 114 வசனம். அந்த 114 அந்த ஆபிரகாம் எப்படி அதை செய்யறாரு, செயல்படுத்துறாரு அப்படிங்கிறத அவர் தன்னுடைய தந்தை கடவுளுடைய ஒரு விரோதியாக இருந்தார் என்பதை புரிந்து கொண்டவுடன் அவரை அவர் கைவிட்டு விட்டார். கைவிட்டுறதுன்னா என்னன்றத பிடிச்சி தள்ளி விடுறது இல்லை, எதுவும் இல்லை, எந்திரிச்சு போயிடுறது இல்லை, அதெல்லாம் இல்லை. அவருக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பு கிடைக்காது, அவர் நரகவாசியா தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மனசுல ஏற்றுக்கொள்றோம். அதுதான் கைவிடுறது. அதுக்கு மேல மன்றாடி கொண்டு கடவுள்கிட்ட இறைஞ்சி கொண்டு என் தந்தையை எப்படியாவது காப்பாற்றிருங்க அல்லாஹ் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறது இல்லை. அதுதான் கைவிடுறது. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதை வந்து நூஹுடைய உதாரணத்திலேயே நம்ம பார்க்குறோம். தன் மகனுக்காக அவருக்கு மன்றாடுறாரு. அதுக்கப்புறம் அல்லாஹ் கண்டித்த பிறகு நான் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்வது என்னை பாதுகாத்துருங்க அப்படின்னு அதை கேட்கிறார். பாயிண்ட் அவுட் பண்றது கொஞ்சம் புரியாதன்னா திரும்பவும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். என்பா என்னுடைய போக்குல நான் பேசுறேன், மற்றவர்கள் அது தவறாக இருந்தால் குறுக்கிட்டு பேசணும். அடுத்து 117வது வசனம். நபியையும் புலம்பெயர்ந்தோரையும் முஹாஜிரீன்கள் கஷ்ட காலங்களில் அவரை பின்பற்றி அவர்களை உபசரித்து அவர்களுக்கு புகலிடம் தந்த ஆதரவாளர்களையும் அன்சார் கடவுள் மீட்டு கொண்டார். அப்போதுதான் அவர்களில் சிலருடைய இதயங்கள் கிட்டத்தட்ட தடுமாறின.
ஆனால் அவர்களை அவர் மீட்டு கொண்டார். ஏனெனில் அவர்கள் பால் இரக்கமுடையவராக அவர் இருக்கின்றார், மிக்க கருணையார். இந்த போர்க்காட்சியை விவரிக்கின்றார். நபியையும் அவரோட சேர்ந்து புலம்பெயர்ந்த ஊரை விட்டு கிளம்பி போறாங்க. நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்க கூட முடியாத விஷயம் இதெல்லாம். நம்ம ஊர்ல, அதாவது நம்ம சொந்த வீட்டுல எல்லா வாய்ப்பு வசதிகளோட வீடு, மாடு, கண்டு எல்லாம் வச்சு கொண்டு நல்லா தோட்டம், துறவு எல்லாம் இருக்கும். எந்த வசதி குறைவும் இருக்காது. நிம்மதியான வாழ்க்கையா இருக்கும். அப்போ இங்க இருக்க முடியாது, நம்ம எல்லாம் போயிடணும், வேற ஊருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, அப்ப அங்க கிளம்புறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு அந்த சிரமங்கள் ஏற்படும், அந்த பிரச்சனைகள் ஏற்படுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த புலம்பெயர்ந்தோரையும் நபி கஷ்ட காலங்களில் அவரை பின்பற்றி, அந்த பாட்டில் கூட நபிகள் பெருமான் மெக்கா விட்டு மதீனா நடந்து சென்ற துன்பம், பட்ட துன்பம் நமக்கெல்லாம் வருமா? அந்த பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க யாராவது. சொல்லுங்க. அந்த பாட்டு கேட்டது இல்ல, தெரியல. கேட்டது இல்ல. தலைவர் தொப்பி போட்டு நபிகள் பெருமான் மெக்கா விட்டு மதீனா நடந்து பட்ட துன்பம் நமக்கெல்லாம் வருமா அப்படின்னு பாடுவார். இந்த கான்டெக்ட்ல இருக்கிறதுனால சொல்றேன், இல்லைன்னா நான் ஃபுல் பாட்டும் எனக்கு தெரிய மாட்டேது. நான் அது ஆரம்ப வரையும் எனக்கு தெரியல, அது நடுவில் உள்ளதுதான். ஆடி புலி ஆட்டம் அப்படிங்கிற படத்துல கமலஹாசன் பாடுறது அந்த பாட்டு. அது அந்த பாட்டா அல்லா அல்ல அல்லா அல்லான்னு ஆரம்பிக்கும். எல்லாமே நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். நம்ம அல்லாவுடைய நினைவு கூறல் நம்ம எப்படி வேணாலும் அமையலாம், ஒரு சுவாரஸ்யமாகவும் அமைத்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இங்க அதை புலம்பெயர்ந்ததை பற்றி சொல்றாரு அல்லாஹ். முஹாஜிரங்கள் கஷ்ட காலங்களில் அவரை பின்பற்றி அவர்களை உபசரித்து அவர்களுக்கு ஆதரவாளர்கள் அன்சார்கள். அந்த அன்சார்களை பற்றி அந்த கடைசி 59 அத்தியாயத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தங்களுக்கே அவர்கள் தேவை உடையவர்களாக இருந்த போதிலும் அவங்கள அவங்க ஆதரிக்கிறாங்க. அது நம்பர் ஞாபகம் இருக்கா? வானுக்கு தந்தையோனோ. ஆமா, யாசின் பை கட்ட சொல்றாரு, வானத்தின் தந்தையவனோ பூமிக்கு. அதான் அந்த மாதிரி அந்த சில தவறான வாக்கியங்கள்லாம் இருக்கு. அது வேற மாதிரி அர்த்தத்துக்கு யாருக்கும் அவரே இல்லை, அவருக்கும் தந்தை இல்லை, அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே நாம் பாடம். தவறான வாக்கியங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம கடைசியாக பார்த்தது அன்சார்கள் அவங்க தங்களுக்கே தேவை உடையவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் பால் புலம்பெயர்ந்து வந்தவர்களின் பால் அவர்கள் அவங்க இறக்க முடிய அவங்க சரியா நடந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வரும். அதான் அது 9வது வசனம் 59:9. அவர்களுக்கு முனையே நம்பிக்கையாளர்களாக இருந்து வந்து அவர்களுக்கு ஒரு இடமும் ஒரு புகலிடமும் வழங்கியவர்களை பொறுத்தவரை தங்களிடம் புலம்பெயர்ந்து வந்தவர்களை அவர்கள் நேசிக்கின்றனர். மேலும் அவர்களுக்கு உதவி செய்வதில் தங்கள் இதயங்களில் எந்த தயக்கமும் கொள்வதில்லை. உண்மையில் அவர்கள் கொடுத்து விடுபவற்றின் தேவை அவர்களுக்கே இருந்த போதும் அவர்கள் தங்களுக்கும் மேலாக அவர்களுக்கு உடனடியாக முன்னுரிமை கொடுக்கின்றனர். உண்மையில் தங்களுடைய இயல்பான கஞ்சத்தனத்தை வெல்பவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள். அதான் அன்சார்களை பற்றி இந்த வசனம் சொல்லுது. அது முந்தைய வசனத்திலையும் அது இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அவர்களுக்கு புகலிடம் ஆதரவாளர்களையும் அன்சார்களையும் கடவுள் மீட்டு கொண்டார். அந்த 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 பண்பு யாருக்கு இருக்குதோ அவங்க நிச்சயமா வெற்றி பெற்றுட்டாங்க. ஏன்னா அதுக்கு இல்லாத காண கிடைக்க அரிதான ஒரு பண்பு நம்ம கிட்ட இருக்கிறது. ஒரு சின்ன பேனா கூட கொடுக்க மனசு வராது. நல்ல அழகான பேனா இருக்கும், கொடுப்போம். பேனா கொடுப்பா சரியா அவசரத்துக்கு எனக்கு பேனா வேணும் அப்ப கூட கொடுக்க மாட்டோம். ஒரு நல்ல பொருள் நம்மகிட்ட இருக்குது, பைசைக்கிள் இருக்குது, வேணாம வீட்டுல கிடக்கும், சும்மா தான் கிடக்கும்.
அதை கேட்டா கூட அது பையன் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. என்ன நல்ல ஒரு பொருளா இருந்தாலும் அது பயன்பாடு இல்லாம இருந்தா கூட அதை வந்து உணர்ந்து கொடுக்கக்கூடிய எண்ணம் இல்லாதவர்களாக நாம இருக்கிறோம். நான் என்னையும் சொல்றேன். இப்ப என்கிட்ட சில பொருளை கேட்டா நான் முடியாது, எனக்கு வேணும். நான் சின்ன வயசுல இருந்து அந்த பண்பு என்கிட்ட இல்லை. நான் இப்போ வெளிநாட்டுக்கு போகும்போது என் கால்குலேட்டரு வந்து அது நல்ல ஒரு அப்போ காலத்துலலாம் கிடைக்காது, அது வேஸ்ட்டாக தான் இருக்கும். அங்கே போய் வெளிநாட்டில் வாங்கிக்கலாங்கும் போது அதை கேட்குறாரு ஒருத்தர், சட்டா கேட்குறாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்குவோம். அது மாதிரியான அது சின்ன வயசுல நடந்தது சொல்றேன். இப்போ உள்ள தெரியாது எனக்கு, நான் என்ன செய்வேன். ஆனா அந்த அந்த பண்பு தப்பு. அது வந்து ஒரு பயன்பாடே இல்லாத ஒரு இடத்துல கூட நமக்கு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. அதுதான் இங்கே பாயிண்ட். இங்கே நல்லா பயன்படுத்துகிறோம், எனக்கு சைக்கிள் நல்லா ரொம்ப யூஸாக இருக்குது, அதை நான் எனக்கு இல்லாண்டா ஒன்றுமே கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கும். அது இங்கே எல்லாம் என்ன சொல்றாரு, அவங்களுக்கே அந்த தேவை இருந்தால் போது கூட வந்தவங்களுக்கு முகாஜீர்களுக்கு அதை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இயல்பான கஞ்சத்தன்மையை வெல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க. அவ்வளவு தூரம் நம்ம போக தேவையில்லை. வீட்டில் சும்மா கிடக்குது, அந்த பொருளை வேணும்னு யாராவது கேட்குறாங்க, கொடுத்துருவோம். அப்படி கொடுக்குற மனபாவம் கூட நமக்கு, நாம் தாங்கள் நேசிக்கக்கூடிய பொருளிலிருந்து அவர்கள் தர்மம் செய்யாத வரை அவர்கள் நம்பிக்கையை அடைந்து கொள்ள முடியாதுங்கிறத எல்லாம் சொல்றாரு. அந்த பண்புலாம் நம்மள்கிட்ட இருக்குதான், நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்க வேண்டியதான், நம்ம பரிசீலித்துக் கொள்ள வேண்டியதுதான். நம்ம எந்த அளவுக்கு முன்னால போய்கிட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம், சரியான இது இருக்கு அப்படிங்கிறத வாழ்வில் பிரயோகிக்கிற தன்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம சில பார்ப்போம். தொடர்ந்து அடுத்து வந்து அவர்களை கடவுள் மீட்டு கொண்டார் என்று சொல்றார். அவர்கள் அப்ப அந்த மாதிரி பண்பு நம்மள்ட்ட இருந்துச்சா நம்ம மீட்டுக் கொள்ளப்படுவோம். அவருடைய சிலருடைய இதயங்கள் கிட்டத்தட்ட தடுமாறின, ஆனால் அவர்களை அவர் மீட்டு கொண்டார். அவங்க தடுமாறுறாங்க. நேற்று கூட ஞாயிற்றுக்கிழமை குரான் வகுப்புல கூட பேசும்போது அல்லாஹ் வந்து அவன் நமக்கு உதவி செய்வாரா அப்படிங்கிற எண்ணம் வராதுன்னு சொல்றாங்க நம்ம சகோதரர்கள். வருது, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வாரா, இந்த மாதிரி தடுமாறக்கூடியவர்கள் என்ன யாரு? அவருடைய சிலருடைய இதயங்கள் கிட்டத்தட்ட தடுமாறின. அதுதான் சொல்றாரு, மத்தா நஸ்ருல்லாஹி, அதாவது எங்கே அல்லாஹ்வுடைய உதவி எங்கே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவங்க வந்து அலைக்கழிக்கப்பட்டாங்கன்னா அவங்க கேட்கிறாங்க, உதவி வராதா? அந்த எண்ணம் அந்த மனசுல ஆக்கிரமிச்சிருது. அதைத்தான் 22:15 நம்ம அந்த துவக்க வரி பார்க்கிறோம். ஆனா அதை வேறு இன்டர்பிரேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு சரியா தெரியல, சரியா இல்லை. அதான் தடுமாறுறதுங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. அதுக்குதான் நம்ம எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர் அப்படி 3 மத்திய 8வது வசனத்துல கேட்கிறோம்ல, அப்ப அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து கேட்கிறோம்னா அது என்ன நிலை, அது இருக்குது, அது வந்து அதை நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, கண்டிப்பா அது மாறிடும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து அந்த பிரார்த்தனை வைக்கிற 3 மத்திய 8வது வசனத்துல, ரப்பனா துசி குழுபனா பாதை ஹதைத்தனா, எங்களுக்கு வழி நடத்தி விட்ட பின்னர் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர், வள்ளலாக இருக்கின்றீர் அப்படி சொல்லி உங்களுடைய கருணையை எங்கள் மீது பொழிதாக பிரார்த்தனை பண்றோம். நீங்கள் இரட்சகரே, இப்போது நீர் எங்களை வழி நடத்தி விட்டதா எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர், உங்களுடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக, நீர்தான் வள்ளலாக இருக்கின்றீர். அதான் இன்ஷா அடுத்து கற்றுக்கொள்வோம். இதோட 9:56 ஆச்சு. ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். மாஷா அல்லாஹ். ஸலாம் அலைக்கும்.